அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 7/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9லிருந்து 10:30 மணி வரை. யமகண்டம் 6லிருந்து 7:30 மணி வரை. இன்று மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:55 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, என்னால் அதை தீர்க்கவே முடியல, எனக்கு ஒரு சரியான பலன்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வும் சரியான பரிகார பலன்களும் சொல்லுவாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தொண்டு நடவடிக்கைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் மற்றும் நோயாளிகளுக்கு உதவுவதன் மூலமாக சாதகமான பலன் காண முடியும். இலக்குகளை அடைவதில் தாமதம் காணலாம். இன்று பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படும். முறையாக திட்டமிடுவதன் மூலமாக சவாலான சூழ்நிலையை சமாளிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயம் ஒன்றின் காரணமாக இன்று துணையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இதனால் உறவில் முரண்பாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கலாம். மருத்துவ செலவு ஏற்படலாம், இது தவிர்க்க முடியாதது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. காரம் மற்றும் இனிப்பு உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து அனுபவங்களை காண முடியும். கடினமான சூழ்நிலைகளை பொறுமையாக கையாள வேண்டும். உங்களுடைய செயல்களில் தவறுகள் நேரிடலாம். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும். பதட்டமான சூழ்நிலை காணப்படும். பணியிடத்தில் சக பணியாளர்களோடு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவுக்கான அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக வெற்றி காண முடியும். நல்ல புரிந்துணர்வு காண முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக பயணத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் பாதிப்பு, தகுந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வது மிகவும் நல்லது. பல்வலி பாதிப்பு போன்றவை ஏற்படலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமநிலையான மனநிலையில் இருப்பீர்கள். புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டமும் வெற்றியும் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை பாராட்டுவார்கள். பணிகளை தன்னம்பிக்கையோடு மேற்கொள்வீர்கள். இதன் மூலமாக பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவு வளர இன்று நீங்கள் முயற்சி எடுக்க முடியும். ஒருவரோடு ஒருவர் நல்ல புரிந்துணர்வு வளர்த்து கொள்ள முடியும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. வங்கி இருப்பு அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இன்று நீங்கள் துடிப்போடு காணப்படும் நாளாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் அளிக்கக்கூடிய செயல்களை நீங்கள் தொடங்கலாம். இன்று பயனுள்ள முடிவுகளை எடுக்க முடியும். புதிய முயற்சிகளில் இறங்கலாம். பணியை பொறுத்தவரை வேலை சம்பந்தமாக சிறிய பயணம் ஒன்று காணப்படலாம். கடின உழைப்பு மூலமாக அபாரமாக வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு அமைதியான உறவை பகிர்ந்து கொள்ள முடியும். அனுசரணையான போக்கின் காரணமாக மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும். அதிகமாக சம்பாதிப்பீர்கள். பணத்தை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் காணப்படும் நாளாக அமைகிறது. மன உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால் அமைதி கிட்டும். உங்களுடைய செயல்களில் வெற்றி காண உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் காணப்படாது. கூடுதலாக பணி சுமைகள் காணப்படலாம். மகிழ்ச்சியை இது பாதிக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். நல்லுறவை தக்க வைக்க சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மிதமானதாக காணப்படும். பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும். இன்று சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். ஆன்மீக காரியத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிற்று உபாதை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியமாக இருக்க அதிகமான நீரை பருக வேண்டியது நல்லது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடினமாக உழைக்க வேண்டும். திரைப்படம் பார்த்தல், இசை கேட்டல் போன்றவற்றின் மூலமாக அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது. அதிக பணி சுமை காணப்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை சூழல் இன்று சாதகமாக இருக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் காணப்படலாம். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வை இது பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தேவையின்றி செலவு செய்யாமல் கவனமாக பாதுகாக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சராசரி ஆரோக்கியம் காணப்படலாம். தோல் எரிச்சல் மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விரும்பக்கூடிய பலன் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள். இன்று மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட விரைந்து முடிப்பீர்கள். இன்று உங்களுடைய திறமை மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை மூலமாக இது சாத்தியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று சுமூகமான உறவு காண்பீர்கள். இதன் மூலமாக துணையினுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படுகிறது. கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படுகிறது. நீங்கள் உடல் மற்றும் ஆரோக்கியத்தோடு சிறப்போடு காணப்படுவீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்மறை விளைவுகளை தடுக்க கவனத்தோடு செயல்பட வேண்டும். நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். சற்று அமைதியை உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படும். சவாலான சூழ்நிலையை கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொண்டு நட்பான அணுகுமுறையோடு செயல்பட வேண்டும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. கூடுதல் செலவுகள் காணப்படலாம். இதன் மூலமாக பணம் கரையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியமின்மை காரணமாக சில அசௌகரியம் காணப்படும். இதனால் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். சில சவால்கள் காணப்படலாம். இன்று பொறுமையை சோதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புள்ளதால் அமைதியாக இருக்கலாம். இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை காணப்படும். சுமூகமான சூழ்நிலை இல்லாத காரணத்தால் சற்று கவலையோடு காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும். துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. சிறந்த ஆரோக்கியத்தை பேண வேண்டும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் விரும்பக்கூடிய பலன் கிடைக்காது. வெறுமையை உணர்வீர்கள். நீங்கள் இன்று தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம். பணிகளை முறையாக ஒழுங்குபடுத்தி மேற்கொள்வதன் மூலமாக பணி சுமையை திறமையாக கையாள முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. தேவையின்றி உணர்ச்சி வசப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கான இன்று சாதகமான நாள் அல்ல. பாதுகாப்பு கருதி கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நடுநிலையான பலன்கள் கிடைக்கும். பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும். பொதுவாக திருப்தியாக இருப்பீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் நேர்மறையை பாராட்டுவார்கள். இன்று பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். சக பணியாளர்களுடைய கவனத்தை இது ஈர்க்கலாம். உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் துணைக்கு உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். வளர்ச்சி உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். தனித்த திறமை மூலமாக இலக்குகளில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் உறுதியுடனும் நேர்மறையாகவும் இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை சிறந்த செயல்திறனுக்கு பாராட்டு பெறுவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையில் நேர்மறையாக இருப்பீர்கள். இதனால் உங்கள் மேல் அதிகாரியிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக பதட்ட நிலையை சமாளித்து உங்களது துணை உங்களை பாராட்டுவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிப்பது சாத்தியம். கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மனதில் நிலவக்கூடிய திருப்திகரமான ஆரோக்கியம் எந்த விதத்திலும் பிரச்சனை கொடுக்காது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.